ஜயத்யாஸ்ரிதசந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோமபாஸ்கரः நம சீதாபதயே. ஜய ஜய மகாவீரா. சுக்ரீவனுக்கு பெருமாள் பேரில் நம்பிக்கை வரல. சுக்ரீவனுக்கு பெருமாள் பேரில் நம்பிக்கை வராததற்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, வாலியினுடைய பலம். அப்பேற்பட்டதான பலிஷ்டனான வாலிய பெருமாளால ஜெயிக்க முடியுமா என்பதான ஒரு சந்தேகம் கபி குரங்குக்கே இருக்கக்கூடியதான ஒரு சந்தேகம். பெருமாளே அந்த சந்தேகத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணினார். 7 ஆச்சா மரங்களை பிளந்தார். அதெல்லாம் ஆச்சரியமான கதைகள் இருக்கு. அபிஷேக நாடகத்துல முக்தோ தேவதமாத்யவாலி ஹிருதயம் பேத்தும் நமே சம்சயா சாலான் சப்த மகாவனே ஹிமகிரே ஸ்ருங்கோபமான் ஸ்ரீதர பித்வா வேகவசாத் பிரவிஷ்ய தரணீம் கத்வா ச நாகாலயம் மஞ்சன் வீர பயோனிதௌ புனரயம் சம்பிராப்தவான் சாயகா என்று 7 துளைத்து 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 அந்த பானங்கள் பெருமாளுடைய அம்பரா தூணில வந்து விழுந்தது. சுவாமி தேசிகன் யாதவாபிரயம் என்னும் ஒரு மகாகாவியத்தை அருளி செய்தார். யாதவாபிரயம் என்பது கிருஷ்ணனுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய காவியம். அந்த யாதவாபிரயத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். யாதவர்கள்லாம் எல்லாரும் என்ன பண்றா, பிக்னிக் போறா, பல ஊர்கள் போறா, பல திவிதேசங்கள்லாம் போய் பெருமாளை சேவிக்கிறான். அப்போ ஒரு இடத்துல பூமியில ஒரு ஹோல் என்ன ஒரு தொலை இருந்தது. அந்த தொலை வழியா எட்டி பார்த்தா ஒரு பயங்கரமான பிரகாசம், லைட்டிங்ஸ் போட்ட மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் இந்த லேசர் லேம்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையோ, அந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் இருந்தது. அந்த ஊர்ல இருக்கிறவாழ்கிட்ட கேட்டா, என்ன சார் பூமியிலேருந்து ஒரு பெரிய லைட்டிங்ஸ் வருது, என்ன விஷயம்? இதுவா? ஒண்ணுமில்ல, ராமபிரான் 7 ஆச்சா மரங்களை பிளந்த பானம் விடுத்தானோ இல்லையோ, மரங்களை தொலைத்து பூமியை தொலைத்து பாதாளத்துக்குள்ள போய் பாதாளத்துல இருந்து வெளியில வந்ததோ இல்லையோ, சப்த லோகங்கள்லாம். அப்ப வெளியில வந்ததான அந்த ஓட்டையில தான் இந்த லைட்டு தெரியுதுன்னா. அந்த ஓட்டையில எப்படி லைட்டு தெரியும்? ஒண்ணுமில்ல, ஆதிசேஷனுடைய பணத்துல இருக்கக்கூடியதான ரத்னம் பிரகாசிக்கிறது. யாதவாபிரயத்துல சொல்றாரு தேசி. இனி ரொம்ப லேட் ஆயிடுத்து, சீக்கிரம் யுத்தத்துக்கு போலாம் அப்படின்னு பெருமாள் யுத்தத்துக்கு அனுப்பினார். இங்க இருந்து யுத்தத்துக்கு போலாம். முதல் நாள் யுத்தத்துல சுக்ரீவன் போய் மார் தட்டி, தோல் தட்டி, தொடைய தட்டி, ஏய் வாலி வெளியில வா, என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டி அபகரித்தா, என்னுடைய சொத்தை அபகரிச்சா, நீ யார்? உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூப்பிட்டான். வாலிக்கு பயங்கர கோபம் வந்தது. வெளில வந்தான். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் WWF. 2 பேரும் குத்துறான், கும்பாங்குத்து. வாலி பலி பலசாலி இல்லையா, பெரிய ஆள் வாலி. கும்முன்னு குத்துறான், சரியான குத்துறான். ஒன்னும் தாக்கே பிடிக்கவில்லை சுக்ரீவன்ட்ட. சுக்ரீவன் அப்பப்போ பார்க்கறான், ஆனா ராமன் விரும்ப பார்த்துட்டு இருக்காரு யுத்தத்தை. அதுவும் சுக்ரீவன் அடி வாங்குறதா ராமபிரான் அடி பார்த்துட்டே இருக்க. அடினா அடி சாதாரண அடியில, இடி போல அடி இருக்கு. பொழைச்சா போறோம், தப்பிச்சோம் பிழைத்தோம்னு சுக்ரீவன் ஓடி வந்தான். அப்படின்னா மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கு ஏற்கனவே சுக்ரீவன். சுக்ரீவ ஸ்ரூயதாம் தாத க்ரோதஸ்ச வெபனீயதாம். ஐயோ சுக்ரீவா, தப்பா நினைச்சுக்கார. காரணம் ஏன பானோயம் நமயாச விசர்ஜிதா. ஏன் தெரியுமா அடிக்கல? நான் அடிபடுறத பார்த்து ரசிச்சிருக்கேன், அவ்வளவுதான் விஷயம். ஏன் அடிக்கல? நான் அடி வாங்குறது உனக்கு சந்தோஷமா இருந்திருக்கு, அதனால நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க. இல்லடாப்பா, அண்ணன் தம்பிகளுக்குள்ள மனோநிலையை தவிர்த்து மற்ற எல்லா ஆட்டிடியூட்லயும் ஒத்துமை இருக்கு. அலங்காரேன வேஷேன பிரமாணேன கதேன ச ஸ்வரேன வர்ச்சசா செய்வ பிரேக்ஷிதேன ச வானரஹ. உங்க அலங்காரம், உங்க வேஷம், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய டோனு, இது எல்லாமே வாலி சுக்ரீவன் 2 பேருக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. ட்வின்ஸ், அண்ணன் தம்பினா இந்த விஷயம் ட்வின்ஸ். அது உங்க 2 பேருக்குள்ள எந்த வித்தியாசமும் தெரியல. அதனால தான் எனக்கு பிரச்சனை. கருப்பு பனியனா அல்லது எல்லோ பனியனா, இதுல யார் சுக்ரீவன் யார் வாலி? 2 பேரும் பனியனை கிழிச்சு நான் சண்டை போட்டிருக்கா. அதனால அந்த அடையாளமும் பண்ண முடியல. இப்ப ராமன் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். வாலி சுக்ரீவன் 2 பேரும் சண்டை போட்டா, இதுல வாலி யாரு சுக்ரீவன் யாரு? சுக்ரீவா அடையாளம் தெரியாமல் நான் வாலி நினைச்சுன்னு உன்னை அடிச்சுட்டோன்னா என்ன பண்றது? நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்டா. அதுவும் 2 பேரும் சுத்தி சண்டை போடுறா, லெஃப்ட் ரைட்ல மாத்தி வர, கீழே மேல மாத்தி உருள் பெரல் ரேல், கண்டினியூஸா உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. எனக்கு கண்டே பிடிக்க முடியல என்னால இந்த வித்தியாசத்தை. அவசரப்பட்டு நான் வாலி நினைச்சுன்னு ஒன்னு அடிச்சுட்டேன்னா நம்முடைய நட்புக்கு களங்கம் வந்துடும், கடைசியில் உன்னை இழந்துருவேன்னு பயம். அதனால தான் உன்னை ஒன்றும் பண்ணலை நான். இது நல்ல வேல்யூபிள் ரீசன் தான். இதை கொஞ்சம் கவனிக்கிறேன் நீங்கள்லாம்.
இது நிஜமாவே வேல்யூபிள் ரீசன் தான். கரெக்ட். சுக்ரீவனா வாலியான்றது ராமனுக்கு அடையாளம் தெரியாது, ஏன்னா ராமன் புதுசு. ஆனா அங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னன்னா, ஹனுமான் பக்கத்தில் நிற்கிறவர் அவர் தான் கூடவே இருக்கிறவர் தானே. ராமன் அவர்கிட்ட ஏன்பா இதுல யார் வாலின்னு கேட்டா அவர் சொல்ல மாட்டாரா? யார் சுக்ரீவன் கேட்டா சொல்ல மாட்டாரா? ராமனும் ஹனுமான கேட்கல, ஹனுமானும் ராமனுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டார். அதே மாதிரி சுக்ரீவன் கிட்ட ராமபிரான் இந்த வார்த்தையை சொன்னாரே தவிர்த்து சுக்ரீவன் ஏன் சுவாமி ஹனுமான கேட்கலன்னு கூட கேட்கல. இப்ப ராமன் கவலைப்படாத சுக்ரீவா, இன்னொரு தடவை யுத்தம் போனார். மறுபடியும் முதல்ல இருந்தா இல்லையா? மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏன் சுவாமின்னு, நீ போ நான் பாத்துக்கிறேன். அதான் பார்த்துட்டே இருக்கிறேன், நீர் தான் நான் அடி வாங்குறத, நான் அடி வாங்குறதான் பார்த்துட்டு இருக்கிறேன் தவிர்த்து நீ அவன் அடிக்கிறதா தெரியலையே. என்ன இல்ல நான் இருக்கேன், நீர் இருப்பீர் சுவாமி, ரெண்டாவது தடவை போனா நான் இருப்பேனா, அதான் பிரச்சனை. என்ன உடனே ராமன் ஒரு கஜபுஷ்பி மாலைய சுக்ரீவனுக்கு சூட்டினான். இங்க உபன்யாசகர்கள் ரொம்ப அழகா ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவான். பகவானை நாம கௌரவிக்கணும், அதுபோல பாகவதால கௌரவிக்கணும். எம்பெருமானை கொண்டாடுவதை விட அவனுடைய பாகவதர்களை கொண்டாடினால் பரமாத்மாவிற்கு பிரியம் அதிகம். சுக்ரீவன் முதல்ல ராமலட்சுமணர்கள் ஹனுமான் அழைச்சின்னு வந்தாலும் இல்லையோ, அப்ப என்ன பண்ணா சுக்ரீவன், ராமன் அமர்வதற்கு ஆசனம் இட்டான், லக்ஷ்மணன் அமர்வதற்கு ஆசனம் இடவில்லையா. அப்ப ஹனுமான் பக்கத்துல இருக்கிற ஒரு சந்தன மரக்கலையை உடைச்சு லக்ஷ்மணனுக்கு ஆசனம் இட்டாராம். பாகவதனை கௌரவிக்கிற சுக்ரீவன். இப்ப பெருமாள் என்ன பண்ணார், ராமன் லக்ஷ்மணன் கிட்ட கஜபுஷ்பி மாலையை கொடுத்து இதை எடுத்து நீ சுக்ரீவன் கழுத்துல போடும். சுக்ரீவன் எல்லாம் ஆஜார் பாகவா ரொம்ப ஹைட்டா ஸ்டவுட்டா இருப்பான் சுக்ரீவன். அந்த சுக்ரீவன் லக்ஷ்மணன் போடுற மாலையை வாங்கிக்கணும்னா லக்ஷ்மணன் முன்னாடி தலையை குனிஞ்சி வினயத்தோடு இருந்தால் தானே முடியும். லக்ஷ்மணனுடைய ஹைட்டுக்கு கீழே வரணும்னா அப்படி தலையை குனியணும் இல்லையோ. அவனை குனிஞ்ச உடனே பாகவத பிரசாதம், பாகவதனுடைய அனுகிரகம் உனக்கு கிடைச்சுடுத்து, இனி உனக்கு வெற்றிதான் அப்படின்னு பெருமாள் உள்ள நினைச்சிருந்தார். முதல் தடவை ஏன் சுக்ரீவன் அடி வாங்க விட்டார்? பாகவதன் கிட்டப்பட்ட அபச்சாரத்திற்கு அவனுக்கு பிராயச்சித்தம் பண்ணி வச்சு. தாசரி நிந்தி சபேடா மனுஜா, ஹரிதாசரி நிந்தி சபேடா, பாகவத அபச்சாரப்படாதே என்று புரந்தரதாசர் பாடி. அதனால லக்ஷ்மணன் மூலமாகத்தான் ராமன் என்ன பண்ணார், இந்த கஜபுஷ்பி மாலைய சுக்ரீவன் கழுத்துல இட்டார். அப்ப சுக்ரீவன் இடத்துல வணங்கி நின்றான். இப்ப பாரு ஐடென்டிபிகேஷன் சரியா போச்சு. ஏன்னா கஜபுஷ்பி மாலை சாதாரண மாலை போட்டான்னா, ஒரு ரோஜா மாலை போட்டா என்ன ஆகும், இங்கே நாங்க போறதுக்குள்ள உருந்து போயிடும். கஜபுஷ்பி மாலையை ஏன் போட்டார்னா, அது அந்த நாறு ரொம்ப திக்கானது, தடியானது. அது ஒன்றும் அறந்து போகாது. யுத்தத்துல எத்தனை தடவை வாலி பிடிச்சு இழுத்தாலும் கூட அறந்து போகாது. அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ ஸ்ட்ரென்த்தோட கூடியது இது அந்த கஜபுஷ்பி மாலை. எனவே அந்த கஜபுஷ்பி மாலையை கழுத்துல போட்டான். இப்ப போனா அப்ப தாரை வாலியை தடுக்க. அங்கதான் நம்ம பிள்ளை விளையாட போனா அவன் பார்த்தான், ராமலட்சுமணர்கள் வந்திருக்கா போல இருந்து சுக்ரீவன் கிட்ட பேசியிருந்தாளா. ராமனுடைய பராக்கிரமம் உனக்கு தெரியாது, ராமனுடைய சகாயம் இருந்தா நிச்சயமா சுக்ரீவன் ஜெயிச்சிருவான். ஏற்கனவே ஒரு தடவை வதப்பட்டுட்டு போனவன் மறுபடியும் கர்ஜிக்கிறான் வீட்டு வாசல்ல இவ்வளவு தைரியமா அவன் நிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ராமனுடைய சகாயம் இருக்கிறா போல இருக்கு. தம் தாரா பரிஷ்வஜ்ய ஸ்நேகாத்தரிஷித சௌஹ்ருதா உவாசத்ரஸ்த சம்பிராந்தா ஹிதோதர்க்கமிதம் வச்சா. அவனை தழுவிக்கொண்டு அவனுக்கு நல்ல வார்த்தையை சொன்னான். தாரை சொன்னதை வாலி அப்ஜெக்ட் பண்ண, நீ தப்புவா, நீ சொல்றது தப்பு. ராமன் அந்த மாதிரி காரியம் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான் அப்படின்னு கேட்டார். தம்பியர் அல்லது தனக்கு வேறுயிர் இம்பரின் இலது என எண்ணி எய்ந்தவன் எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரிடை அம்பினை தொடுக்குமோ அருளின் அழியன். உண்மையில பார்த்தா வாலிக்கு ராமன் பேர்ல நல்ல பிரீத்தி உண்டு. அப்பேற்பட்டவன் தன்னுடைய தம்பிகளையே தனக்கு உயிராக நினைக்க கூடியதான ராமபிரான், நானும் என் தம்பியும் செய்யும் போரில் அவன் எதிர்த்து வருவானா, என்னை அடிப்பானா, அடிக்க மாட்டான். தர்மக்யஸ்ச கிருதக்யஸ்ச கதம் பாபம் கரிஷ்யதி. தாரை நீ ராமனை குறித்து தவறு சொல்லாதே. தர்மஜன் கிருதஜன் அந்த ராமபிரான் தவறு செய்ய மாட்டான். நல்ல நம்பிக்கையோடு இருந்தான். ஆனா தார மறுபடியும் நிவாச விருட்ச சாதூனாம், எவ்வளோ என்ன ஆச்சரியமான ஸ்லோகம் தெரியுமா, எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா. ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்ஸ்ரயச்சைவ யசசைக பாஜனம் ஞான விஜான சம்பன்னஹ நிதேஷே நிரதः பிதுः தாதூனாமிவ சைலேந்திரः குணானாமாகரோ மகான் தத்க்ஷமம் ந விரோதஸ்தே சகதேன மகாத்மனா. நான் திருப்பி சொல்றேங்கள், சாதுக்களுக்கு நிழல் தரும் மரம் போன்றவன். சாதுக்களா இருந்தா மட்டும் போராது, ஆபத்து அடைந்திருக்கணும். உனக்கு உன் தம்பியால் ஆபத்து இல்லை, ஆபத்து வட்டா மட்டும் போராது, ஆர்த்தி இருக்கணும், கஷ்டம் வேணும். உன்னாலதான் உன் தம்பிக்கு கஷ்டம் வந்திருக்கே தவிர்த்து உன் தம்பியால உனக்கு கஷ்டம் இல்லையே. ஆர்த்தானாம் சம்சரயச்சைவ யசசச்ச ஏகபாஜனம் ஞான விஜான சம்பன்னஹா நிதேஷே நிரதः பிதுஹுன்னு பலவிதமா தாரை தடுத்தா.
இருந்தாலும் அவள் வார்த்தையை கேட்காமல் வாலி வந்தான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் யுத்தம் நடந்தது. அப்ப சுக்ரீவன் கொஞ்சம் கொஞ்சமா தோற்கும் நிலை. சாதுக்களுக்கு நிழல் தரும் மரம் போன்றவன். சாதுக்களா இருந்தா மட்டும் போராது, ஆபத்து அடைந்திருக்கணும். உனக்கு உன் தம்பியால் ஆபத்து இல்ல, ஆபத்து வட்டா மட்டும் போராது, ஆர்த்தி இருக்கணும், கஷ்டம் வேணும். உன்னாலதான் உன் தம்பிக்கு கஷ்டம் வந்திருக்கே தவிர்த்து உன் தம்பியால உனக்கு கஷ்டம் இல்லையே. ஆர்த்தானாம் சம்சயச்சைவ யசஸ்ச ஏகபாஜனம் ஞான விஞ்ஞான சம்பன்னா நிரேஷே நிரதః பிதுஹுன்னு பலவிதமா தாரை தடுத்தா. இருந்தாலும் அவள் வார்த்தையை கேட்காமல் வாலி வந்தான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் யுத்தம் நடந்தது. அப்ப சுக்ரீவன் கொஞ்சம் கொஞ்சமா தோற்கும் நிலை. ததோ ராமோ மகாதேஜாஹார்த்தம் திருஷ்ட்வா கபீஸ்வரம் ஷரஞ்ச வீக்ஷதே வீரஹ வாலினோ வத காரணாத். ராமன் தன்னுடைய பாணத்தை பார்த்தான். சுக்ரீவன் இழைத்துக் கொண்டு வருவதை பார்த்தான். உடனே பாணத்தை தொடுத்தான். தொடுத்த அந்த ராமன் வாலியின் மார்பகத்தில் தன்னுடைய பாணத்தை விடுத்தான். வேகேனாபிகதோ வாலி நிபபாதமஹீதளே. ராம பாணத்தினாலே வேகமாக அடிக்கப்பட்டதான வாலி தொப்புன்னு பூமியில விழுந்தான். விழுந்த உடனே தன்னை யார அடிச்சதுன்னு பார்த்தான். அந்த அம்புல விசிட்டிங் கார்டு இருந்தது. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை இராம என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராம என்பதான 2 எழுத்து படிக்கிறதுக்குள்ள எம்பெருமான் எதிர வந்து நின்றான். தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதம் அப்படியே பிரத்யட்சமா தெரிஞ்சார் பெருமாள். அந்த ராம அப்படின்னு படித்து முடிப்பதற்குள்ளாக பெருமாள் எதிர வந்து நின்றான். ஓடி போயில்லையே, அடிச்சது தப்பானா ராமன் அப்படியே நான் ஓடி போயிருக்கணும், எதிர வந்து நிக்க வேண்டாமா? பார்த்த உடனே வாலிக்கு கோபம். தம் திருஷ்ட்வா ராகவம் வாலி லக்ஷ்மணம் ச மகாபலம் அப்ரவீத் பிரசிதம் வாக்கியம் பருஷம் தர்ம சம்ஹிதம். தர்மத்துடன் கூடியதாகவும் நியாயமான ஒரு வார்த்தையை வாலி பேச ஆரம்பித்தான். கோபத்தினாலே ராமபிரானிடத்தில் பேச ஆரம்பித்தான். பரான்முகவதம் கிருத்வா கோனு பிராப்தஸ்த்வயா குணஹா. மறைந்திருந்து அடித்தாயே ராமா, இது நியாயமா? உன்னை நம்பி வந்தேனே, தாரை தடுத்தும் கேளாமல் உன் மீது நான் கொண்டன் அந்த நம்பிக்கையை நீ கொலைத்து விட்டாய். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துயர்ந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாய். பரதனுக்கு நீ எல்லாம் தமையனா? என்ன பார்த்து இவெல்லாம் பரதன் மாதிரின்னு கேட்டியே ராமா, இப்ப நீ எல்லாம் பரதனுக்கு சகோதரனா? தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீமை அன்றோ? தீமை தீமைன்னு ஒண்ணு இருக்கு, அது தாம் பண்ணா அது தீங்கு ஆகாதோ? தாய்மையும் அன்றி நட்பும் தருமமும் தழுவி நின்றாய். கோவியல் தர்மங்கள் குலத்துரித்தோருக்கெல்லாம் ஓவியத்தில் எழுத ஒன்னா ஒரு அப்ப கூட பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். சதாம் வேஷதரம் பாபம் பிரச்சன்ன பிச்ச பாவகம். ஐயோ, சாதுக்களை போன்ற வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறாய், பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் குரூரமான காரியம். நாங்கள் மிருகங்கள், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன தண்டிப்பதற்கு நீ யார் என்று ராமபிரானை பார்த்து கேள்வி கேட்கிறான். நண்பர்களே, வாலி வதம் விஷயமாக அடியேன் 3 நாட்கள் தொடர்ந்து உபன்யாசம் செய்திருக்கிறேன். அதனால இப்ப அதை பத்தி சொல்றதுக்கு டைம் இல்லை. ஒவ்வொரு கேள்விக்கும் ராமபிரான் எப்படி அழகா பதில் சொல்றாருதே ஒரு பெரிய டிஸ்கஷன். வாலி மோட்சத்தை பத்தி பெரிய விசாரங்கள் இருக்கு, பல அபூர்வமான விஷயங்களை சொல்ல வேண்டியதா இருக்கு. மினிமம் 6 hours அப்படின்னு வச்சுருந்தோம் நம்ம, சரியா இருக்கும். கிருஷ்ணா காண்டமே சரியா படும் நமக்கு. அதனால இப்ப அதை ரொம்ப அதிகமா பார்க்கல. பெருமாள் சொன்னார், நமே தத்ர மனஸ்தாபகா நமாம் மன்யு சமாவிஷது சூக்ஷ்ம பரம துர்கேய சதாம் தர்ம பிரபந்தம். வாலி, நீ நிறைய தப்பு பண்ணிருக்க. முக்கியமா உன்னுடைய சகோதரன் உயிரோடு இருக்கச்சு அந்த சகோதரனுடைய மனைவியை நீ அபகரித்தது மிக பெரும் தவறு. இதுல ஒரு தர்மம் இருக்கு, அந்த தர்மத்தெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அவன் உயிரோடு அஸ்யத்துவம் தரமானஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹா, அவன் உசுருடன் இருக்கும் பொழுது அவன் மனைவியை நீ அபகரித்தது என்பது மிக மிக தவறான ஒரு காரியம். ஆகையால இந்த காரியத்தை நீ பண்ணின. இன்னொன்னு, சரணாகர சம்ரட்சணம் பண்ண. ஐயோ பாவன சுக்ரீவன் ஓடி வந்து உன் காலில் விழுந்து கதறினான், காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்னான். அந்த சுக்ரீவனை நீ அலட்சியம் பண்ணி. சக்தி உடையவன் அசக்தனை ரட்சித்தல் என்பதுதான் முக்கியமான ஒரு சரணாகர சம்ரட்சண பண்பாடு. அந்த பண்பாட்டில் இருந்து நீ தவறிவிட்டாய். அதனால உனக்கு பெரிய இந்த வதம்ன்றதான ஒரு தண்டனை. ராஜபிஹி திருத தண்டாஸ்து கிருத்வா பாபானி மாணவாக நிர்மலாக சொர்க்கமாயாந்தி சந்தஸ்ஸு கிருதினோ யதாக. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாம் ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறு செய்தோமேனால் அதற்கு உரிய தண்டனை நாம் பெற்று விட்டோமேனால் தவறுக்குரிய பாபம் நம்மை தீண்டும். அதனால வாலி, உனக்கு நற்கதி கிடைக்க போகிறது. நமே தத்ர மனஸ்தாபகா நமாமன்ய சமாவிஷத. எனக்கு உன் பேர்ல பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவும் கிடையாது.
சீதையை மீட்பதற்கு சுக்ரீவன் கிட்ட போனேன். என்கிட்ட வந்திருக்கலாம் இல்லையோ நான் வாலி. ஒரே ஒரு விஷயம் சொன்னான், நானும் சுக்ரீவனும் நட்பு பூண்டோம், நீயும் ராவணனும் என்ன விதமா நட்பு பூண்டேன், இனிமே நம்ம 2 பேருக்கு எது கிடைச்சாலும் 50-50, மனைவி கிடைத்தாலும் 50-50, நீங்க 2 பேரும் சொன்னீங்களா, இப்படி கூட ஒரு நட்பு உண்டாடா? நான் என் பொண்டாட்டியை காணும் உன்கிட்ட வந்தா உடனே ராவணனுக்கு ஃபோன் பண்ணி, ஏண்டா ராமன் பொண்டாட்டி அபகரித்தாம ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் நம்ம 2 பேருக்கு 50-50 தானே சொன்னியான, இப்படி இல்லாம ஒரு நட்பு இருக்கும், தப்புடா வாலி நீ பண்ணதெல்லாம். வாலி புரிஞ்சுட்டான். இங்க பாருங்க, வாலி வரத்திற்கு பதில் வாலி தான் செய்தது தவறு, அந்த தவறுக்கு ராமபிரான் தனக்கு கொடுத்த தண்டனை தகும் என்பதை ஏற்றுக்கொண்டார். அதற்கு மேல நாம அதை பத்தி விசாரிக்க வேண்டியது, யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளியை தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ஏற்பதற்கு தயாரா இருக்கச்சே நாம அதை பத்தி பெருசா விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். வாலி தான் செய்தது தவறு, அந்த தவறுக்கு ராமபிரான் தனக்கு கொடுத்த தண்டனை தகும் என்பதை ஏற்றுக்கொண்டார். அதற்கு மேல நாம அதை பத்தி விசாரிக்க வேண்டியது, யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளியை தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ஏற்பதற்கு தயாரா இருக்கச்சே நாம அதை பத்தி பெருசா விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். காவியங்கள் 1000 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் பிரதானமாக ராமாயணம் என்பது வால்மீகியினாலே சாட்சாத்தாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக பார்த்து இயற்றப்பட்டதான ஒரு மாபெரும் இதிகாசம். அதுல சொல்லப்பட்ட அர்த்த விசேஷங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாலிக்கு புரிஞ்சது, உடனே கை கூப்பினான், பெருமாளே என் பிள்ளைய கொஞ்சம் காப்பாத்து. சுக்ரீவனுக்கு கோபம் வந்து என் பிள்ளைய கைவிட்டுவிட போறான், என் பிள்ளைய காப்பாத்துறான். ராமன் பாருங்க, அதனால்தான் கடைசியில ராமனுக்கு பட்டாபிஷேகம் பொழுது அங்கதம் கனகாங்கதன் பெருமாள் அங்கதனுக்கு அழகான ஒரு பிரேஸ்லெட்டை வந்து கொடுத்தார். ஏன்னா அங்கதனுக்கு பிரேஸ்லெட் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். பெரிய வீட்டு பசங்கள்லாம் பிரேஸ்லெட் போட்டு ஊரை சுத்துவான்றது அந்த காலத்திலே உண்டு. வாலியினுடைய பிள்ளை அங்கதன் இருக்கானே, அவன் நிறைய பிரேஸ்லெட் போட்டுப்பான். வாலி தன் பிள்ளைய ராமனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சவே அங்கதன் கனகாங்கதன் சொன்னான், அவனுக்கு நிறைய பிரேஸ்லெட் பிடிக்கும். ராமன் இதை ஞாபகம் வச்சு தன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு அங்கதனுக்கு கிஃப்ட் என்ன தெரியுமா கொடுத்தாரு? பிரேஸ்லெட் தான் கொடுத்தார். இந்த மாதிரிலாம் ராமனை போல வேற யாராவது ஞாபகம் வச்சு பல எத்தகைய இது ஒரு பண்பு பாருங்க. அதே மாதிரி தன்னுடைய தம்பியை கூப்பிட்டான், நீ ஜாகிரதையா இருந்து கூடா, க்ஷேமமா இருந்து கூடா, ராமபிரானுடைய கோபத்திற்கு ஆளாகாதரான். தம்பியினிடத்துல துளி கூட பிரீத்தி இல்லாததான வாலிக்கு தம்பியினிடத்தில் அத்தியந்தம் பிரியமுடையவனான ராமபிரான் விட்ட பானம் அவனுடைய மார்பில் தைத்து இருப்பதினாலே தம்பியினிடத்துல பிரியம் ஏற்பட்டது. அவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதே மாதிரி தாரையை இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சே சொன்னான், சுக்ரீவா தாரையினுடைய பேச்சுக்கள் எந்த ஆபத்திலையும் தாரை தான் உனக்கு கை கொடுப்பார். அடுத்த உபன்யாசத்துல பெரிய கிளைமேக்ஸ் இருக்கு. சுஷேணனுடைய பெண்ணான இந்த தாரை இருக்காளே, அவள் தர்மசாஸ்திர நிபுணை, அதனால அவளை மீறி வராத, நான் அவள் பேச்ச கேட்காம தான் வந்து கடைசியில ராமபாணத்தால் விழுந்து விட்டேன். சுக்ரீவா ராஜ்யத்தை நல்லபடியா பரிபாலனம் பண்ணி என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கோ, க்ஷேமமாறு, ராமபிரானுடைய சகாயம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு வாலி உயிர விட்டான். ஓன சுக்ரீவன் நடறான், ராமனுக்கே துக்கம் தாங்கல. அங்கிருந்து தாரை வந்து ராமபிரானை அவள் வெய்ய வேண்டும். ஏன்னா தனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது ராமன் தானே காரணம்னு தெரியல. அங்க வந்து ராமனை பார்த்த உடனே தார ஸ்தோத்திரம் பண்ற, தொமப்ரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷா. தன்னை கைம்பெண்ணாக்கினவனை எப்படி எல்லாம பேசியிருக்கணும், அப்படி பேச வந்தவள் பேசாமல் ராமனை ஸ்தோத்திரம் செய்தாள். அந்த ராமனுடையதான பண்பு, ராமனுடையதான பெருமை காண்பிக்கப்படுகிறது. பெருமாள் சுக்ரீவனுக்கு ராஜநீதிகளை உபதேசம் பண்ணார். பிறகு சுக்ரீவனுக்கு விசேஷமானது ஒரு பட்டாபிஷேகம் ஏற்பட்டது. ஹனுமான், ஜாம்பவான் முதலானவர்கள் பல புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து, ஏன்னா சுக்ரீவ பட்டாபிஷேகம் கேட்பதினாலே நமக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும் என்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம், இது எல்லாத்துக்கும் மூல காரணமான பாதுகா பட்டாபிஷேகம் சுவாமி தேசிகன் சாதித்தார். அம்மா பாதுகையே, நீ அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட வேளையினால் அன்றோ சுக்ரீவனுக்கு, விபீஷணனுக்கு முதலானவர்களுக்கு விசேஷமான பட்டாபிஷேகம் நடைபெற்றது. கடைசியில் ராமபிரானுக்கும் பட்டாபிஷேகம் நடைபெற்றது என்று வர்ணிக்கிறார். மந்திரபூதேன ஹவிஷா ஹுத்வா மந்திரவிதோ ஜனாஹ பிராங்முகம் விவிதைர் மந்திரைஹ ஸ்தாபயித்வா வராசனே கஜோ கவாக்ஷஹ கவயஹ ஷரபோ கந்தமாதனஹ மைந்தஹ த்விவிதஹ சைவ ஹனுமான் ஜாம்பவான் நலஹ அப்யசிஞ்சந்த சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. இந்திரனுக்கு அஷ்டவசுக்கள் எவ்விதம் அபிஷேகம் செய்து வைத்தார்களோ அதுபோல கவன், கவாக்ஷன், கவயன், ஷரபன், கந்தமாதனன், மைந்தன், த்விவிதன், ஹனுமான் என்பதாக 8 மந்திரிகள் அப்யசிஞ்சந்த சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா, நல்ல பரிமளங்கள் மிக்க தீர்த்த விசேஷங்களினாலே சலிலேன சகஸ்ராட்சம், இந்திரனுக்கு அஷ்டவசுக்கள், அஷ்ட மகரிஷிகள் எப்படி விசேஷமாக அபிஷேகம் செய்து வைத்தார்களோ அதுபோன்று அந்த அபிஷேகத்தை செய்து வைத்தார்கள் வர்ணித்தார்.
உடனே சுக்ரீவன் தன் தமையன் குமாரனான அங்கதன், வாலியினுடைய மைந்தனான அங்கதனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். ராமபிரானை சேவித்தான். ராமா, தவப்பிரசாதேன நிருசிம்மராகவ பிரியாஞ்ச ராஜ்யம் சமவாப்னுயாமகம். உன்னுடைய அனுகிரக விசேஷத்தினால் தான் எனக்கு ராஜ்யம் அனைத்தும் கிடைத்தது, மனைவி கிடைத்தாள். இவை அனைத்தையும் நான் அடைந்திருக்கிறேன். முதல்ல அப்படிதான் சொன்னான். இப்ப அடைந்ததை சொன்னான். இப்படி அடையப் போகிறேன் என்று சொன்னான். இப்பொழுது தான் அவற்றை பெற்றதை குறித்து பேசினான். பேசிவிட்டு ராமா, இப்பொழுது மாரிக்காலமாகிறது, மழைக்காலம். இந்த மழைக்காலத்துல போய் ஈஸியா தேட முடியாது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. மழைக்காலம் முடியட்டும், உடனே சீதையை தேடுவதற்கு உரியதான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்து விடலாம் அப்படின்னு பெருமாள் சரிதானார். அங்க பிரஸ்ரவணம்ன்றதான ஒரு மலை குகை. அந்த மலை குகையில ராமபிரான் லக்ஷ்மணனுடன் தங்கியிருக்கார். ஏன்னா ராமன் நகரப்பிரவேசம் பண்ண மாட்டான். அதனால்தான் பின்னால விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் கூட லக்ஷ்மணனை விட்டு போய் செய்தார். பெருமாள் காடுதான், நகரப்பிரவேசம் பண்ணக்கூடாது பிரதிஜை பண்ணிட்டார். அதனால பெருமாள் என்ன பண்ணார், நான் ஒரு மலை குகையில தனியா இருக்கேன்னு இருந்துட்டார். மலை குகையிலேயே பெருமாள் வாசம் பண்ணிட்டு இருக்கார் ராமபிரான் லக்ஷ்மணனோட. மழைக்காலமும் முடிந்தது. மழைக்காலம் முடிந்த பிறகு சீதையை தேடுவதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஆனால் சுக்ரீவன், அவனுக்கு கிடைக்காத ராஜ்யம் கிடைச்சிருக்கு. அது தவிர 2 அழகிய மனைவிகள். அவனுடைய மனைவி ருமை, வாலியினுடைய மனைவி தாரை இப்பொழுது சுக்ரீவனுக்கு மனைவி ஆயிருக்கிறார். இதெல்லாம் சில தர்மங்கள் இருக்கு. அதனால இதை ரொம்ப பெருசா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அந்த விஷயத்தெல்லாம் சாஸ்திர ரீதியா பெரியோர்களிடத்துல ராமாயணத்தை வாசித்தோமே நமக்கு அதனுடைய அர்த்தங்கள்லாம் புரியும். இப்படி தாரை ருமை இருவருடன் கூடி கழித்திருந்தான். சற்றே ராமகாரியத்தை சுக்ரீவன் மறந்து விட்டான். அப்பொழுது அந்த காரியத்தை நினைவுறுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பம், ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு சமாகமத்தை நாம் பார்த்து நாளை தினம் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை பூர்த்தி செய்யலாம். நம சீதாபதயே, ஜய ஜய மகாவீரா.